நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே பிரஜி. இன்றைய நாளிலே இன்னொரு புதிய நிதர்சனம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ரெஜிபிளாக் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இப்போ வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்றைய நாள் நாங்கள் என்ன விதமான ஒரு காணொளி அல்லது என்ன விதமான இந்த நிகழ்ச்சி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பிலே இருந்து ஒருவர் கூவுகிறார் அல்லது திட்டுகிறார் என்று கூடி சொல்லலாம். ஒரு மரியாதையற்ற முறையிலே அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூடி பாராமல் அவர் எங்களுடைய மதிப்புக்குரிய அர்ஜுனா ராமநாதன் அவர்களை திட்டி இருக்கின்றார். ஏன் திட்டினார், என்னத்திற்காக திட்டினார், எப்படி திட்டினார் என்பதை ஒரு காணொளி சுருக்கமாக நான் இந்த இடத்திலே தருவேன். அதற்கு முதல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அதாவது யாழ் மாவட்ட யாழ் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு மட்டக்களப்பை சேர்ந்த, நான் நினைக்கிறேன் அவர் முன்னாள் ஈரோஸ் அமைப்பிலே இருந்தவர் என்று கூறப்படுகிறது. அவருடைய பெயர் பிரபா என்று சொல்லி கூறப்படுகிறது. அவர் பல விடயங்களை அந்த இடத்திலே கூறியிருந்தார். அர்ஜுனா ராமநாதனுக்கு பைத்தியம் என்றும் பைத்தியம் முத்திவிட்டதென்றும் கூறியிருக்கின்றார். அந்த அர்ஜுனா ராமநாதனுக்கு பைத்தியம் முத்திவிட்டது என்று சொல்லி சொன்னால், இன்று மட்டக்களப்பிலே நிலை கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுக்கு சில விடயங்களை கதைப்பதற்கு அல்லது பேசுவதற்கு அல்லது இந்த அரசாங்கத்தை அல்லது அங்கம் வகிக்கிறவர்களை கேட்க திராணியற்றவர்களுக்கு இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்கள்தான் இந்த முஸ்லிம், எங்களுடைய சகோதர முஸ்லிம்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்தார். அவர்களுக்கு அந்த தர்பா போடுறதுக்குரிய போட்டுக்கொண்டு ஒரு இடத்திலே வேலை செய்ய முடியாது என்று கொண்டு வந்த பிரச்சனையை யார் கொண்டு வந்தது? வெளி உலகத்திற்கு யார் மீடியாவுக்கு கொண்டு வந்தது? யார் கதைத்தது? யார் பாராளுமன்றத்திலே கதைத்தது? உங்களுடைய நீங்கள் குறிப்பிடுகிறவர்கள் ஏன் கதைக்கவில்லை? உங்களுக்கு திராணி இல்லை. எது சரி எது பிழை என்பது கதைப்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. ஒரு திராணியற்றவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். அர்ஜுனா ராமநாதனிலே 100% சரி என்பதை நான் கூற வரவில்லை. ஆனால் அர்ஜுனா ராமநாதன் இல்லை என்றால், எங்களுடைய தற்கால நிலையிலே அர்ஜுனா ராமநாதன் இல்லை என்றால் எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வர்றது யார்? ஒருவரை நீங்கள் விரல் நீட்டி சொல்லுங்கள். எங்களுடைய மட்டும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய பிரச்சனைக்காக தானே. உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, சீமான் அண்ணை வந்து ஒரு ஸ்பீச்சிலே சொல்லுகிறார், தன்னை டேய் நீ ஏண்டா இதுல இது கத்துறாய், உனக்கு வேற வேலை இல்லையா என்று சொல்லி தனக்கு கல்லறிய வலிக்கிட்டவங்களாம் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டிலே. அப்போ அந்த மனுஷன் சிரிச்சு கொண்டு சொன்னதாம், உனக்காக உந்தாண்டா நான் இதுல கதைக்கிறேன், இனி வரப்போகிற உன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் நான் கதைக்கிறேன் என்ற மாதிரி இன்று இங்கிருந்து கொண்டு அர்ஜுனா அங்கிருக்கிறவர்களுக்காக குரல் கொடுக்கிறார். நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே என்ன நடந்தது? அர்ஜுனா ராமனுடைய பெயர் பாவிக்கப்பட்டது. ஆனால் சபாநாயகர் கூறுகிறார் அர்ஜுனாவுடைய பெயர் பாவிக்கப்படவில்லை என்று சொல்லி. ஆனால் வேற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஓகே என்னுடைய பெயர் பாவிக்கப்படவில்லை என்று கீழே இருந்திருப்பார்கள். ஆனால் அர்ஜுனா ராமன் விடவில்லை. நீ அப்படி என்றால் இதுல வந்துரு, நான் அங்க இருக்கிறேன், முதல் சிங்களத்தை படித்து விட்டு வா என்று சொல்லி இந்த செய்தித்தளங்களிலே நான் பார்வையிட்டிருந்தேன். அப்படியான ஒரு ஆளுமை இருக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி வேட்டியையும் ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு அங்க நின்று எழுதி கொண்டு வாசிச்சு கொண்டிருக்க கூடாது. யாரோ ஒருத்தன் எழுதி கொடுத்ததை வாசிச்சு கொண்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் கடமை இல்லை. ஆளுமை இருக்க வேண்டும்.
ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நேரான கோட்டில் பயணிக்க தெரிந்திருக்க வேண்டும். பிள்ளை என்று சொல்லி சொன்னால் அர்ஜுனாவும் பிழைதான், அது எவராக இருக்கட்டும். அர்ஜுனா பிளவிட்டாலும் பிழைதான். நான் ஒருவரை கேட்டிருந்தேன், அர்ஜுனா ஏன் நாமலுடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறார் என்று சொல்லி. என்னிடம் வேறு ஒருவர்கள் கேட்டார்கள். நான் ஒரு டான் டிவி நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது டான் டிவி நிகழ்ச்சியிலே சொல்லி இருந்தார்கள், அர்ஜுனா மஹிந்தவின் கூடாரத்திலே இருக்கிறார் என்று சொல்லி. அப்போது நான் அர்ஜுனாவுக்கு வேண்டப்பட்டவர்களுடன் பேசியிருந்தேன், அர்ஜுனாவேன் மஹிந்தாவின் கூடாரத்திலே இருக்கிறார் சொல்லி. அதற்கு எனக்கு வழங்கப்பட்ட பதில், துளைத்த இடத்தில் தேட வேண்டும் என்று சொல்லி. எப்படி? துளைத்த இடத்தில் தேட வேண்டும் என்ற ஒரு பதில் எனக்கு வந்திருந்தது. உண்மையிலே நானும் யோசிச்சு பார்த்தேன், அதுவும் சரியாகத்தான் இருந்தது. செம்மணி நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்திலே, யுத்த அழிப்பு, இன அழிப்பு நடந்தது மஹிந்த ராஜபக்ச காலத்திலே. அதை நாங்கள் இந்த எங்களுடைய மதிப்புக்குரிய அனுராகுமார திசாநாயக்காவின் காலத்திலே போய் நாங்கள் கேட்டால் அதற்குரிய பதில் உடனடியாக தீர்வு கிடைக்குமாண்டா இல்லை. ஆனால் தீர்வு கிடைக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. எங்களுடைய காணி பிரச்சனைகள் இருக்கிறது. எங்களுடைய மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கலாம். அது சம்பந்தமாக எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரும் கூறியிருக்கிறார், மிக விரைவிலே அவருடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு பக்கம் இருக்க, இப்படியான ஒரு ஆளுமைக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு முன்னாள் ஈரோஸ் தலைவர் என்று கூறப்படுகின்ற பிரபா என்கிறவர் இப்படி பேசியிருக்கிறார், தரங்குறைவாக பேசியிருக்கிறார். அவர் ஒரு பைத்தியம், விசர் பிடித்த நாய் என்று கூடி அதில் பேசியிருக்கிறார். அந்த முழுமையான காணொலியை நான் போடுகிறேன், பாருங்கள். முதலடாப்பா 2 போட்டோ எழுதி முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டு கொடுத்துரு டாக்டர்னு சொல்லி, விளங்குதானே? நீ சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை, ரைட்? உனக்கு பைத்தியம் முத்திட்டு, சரியா? உனக்கு இந்த வெளிநாட்டில் உள்ள அந்திமாரி கொஞ்சம் பேர் காசு அனுப்பி உன்னை கெடுத்து போட்டாங்க. அந்த சாவச்சேரி மக்கள் நீ நல்லதை செய்வாய் என்ற அந்த எண்ணத்தோடு தான் உனக்கு வாக்களித்தவங்க. அந்த மக்களுக்கு நீ என்ன செய்துக்கிறான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, உன்னால செய்ய முடியாது. ஏன்னா நீ பைத்தியம், நீ மெண்டல். 2 வருட காலமாக ஒரு 6-7 ஃபைலை கொண்டு திடுறாய் ஒவ்வொரு மீட்டிங்கும். அந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்றது. இப்படியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை என்னத்திற்காக இவ்வளவு ஒரு கொச்சைப்படுத்தி கொண்டு நான் நினைக்கிறேன், அர்ஜுனாவை திட்டாதவர்கள் ஒருதரும் இல்லை, கடைசியிலே இவர் உண்மையிலே நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இவருக்கான ஒரு சரியான பதிலடி கொடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் அங்கே வைத்திருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அர்ஜுனா மீது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு கொஞ்சம் பைலை அர்ஜுனா தூக்கி கொண்டு வருகிறார் காலங்காலமாக. அதாவது இந்த அரசியலுக்கு வந்த காலத்துல இருந்து அர்ஜுனா அந்த 7 ஃபைலையும் தூக்கி கொண்டு வராராம். தூக்கி கொண்டு வந்து போட்டு ஆதாரம் இருக்கு என்று சொல்லி ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கையும் குழப்பிக் கொண்டு இருக்கிறார் அர்ஜுனா சரியான ஆளாக இருந்தால் அந்த ஆதாரத்தை உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை, லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை அவங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்குதல் செய்யலாம் தானே. ஏன் அதை அவர் செய்யவில்லை? அப்போ அவரிடம் ஆதாரம் இல்லை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை வழங்கி கொண்டிருக்கிறார் என்று கூறியிருந்தார். நாங்கள் கேட்கிறோம் என்னவென்று சொன்னால், முன்னாள் ஈரோஸ் தலைவர் மதிப்புக்குரிய பிரபா அண்ணா அவர்களே, அர்ஜுனா இந்த ஃபைலுக்குள் ஒன்றுமில்லை, வெறும் ஃபைலைத்தான் கொண்டு திரிகிறார் என்று நாங்கள் உங்களுடைய வாதத்துக்கு வந்தாலும், அப்போ அர்ஜுனா அங்கே போற இடத்திலே வெறுமானவர்கள் அங்கே இல்லை. கௌரவ கேபினட் அமைச்சர் இருக்கிறார், டிசிசி சேர்மன் கௌரவ அமைச்சர் அவர்கள், அதைவிட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்திலே, அதைவிட முக்கியமாக அரசாங்க அதிபர் இருக்கிறார், அதைவிட பிரதேச செயலர்கள் இருக்கிறார்கள், கடமை உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். இவர்களை எல்லாரையும் மண்ணை தூவிவிட்டு ஒரு போலியான வெற்று பயில்களை கூட்டி பயில்களை கொண்டு சென்று திரும்பி மீண்டு வருகிறார் அர்ஜுனா. ஒரு அர்ஜுனாவால் இவ்வளவர்களையும் ஏமாற்றப்படுகிறதா? அப்போது இந்த இடத்திலே அர்ஜுனா யார்? அங்கே இருக்கிறவர்கள் யார்? ஒரு அர்ஜுனா இவர்களை எல்லோரையும் பேக்காட்டுறாரா?
அப்போ அர்ஜுனா சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இந்த டிசிசி நடக்குதா? சமீபத்திலே கிளிநொச்சியிலே நடந்தது ஒரு விடயம். அது சம்பந்தமாக கொஞ்சம் கரடுமுரடான செய்திகள் வந்திருந்தது. எங்களுடைய கேபினெட் அமைச்சர், கடல் தொழிலும் நீரியல் துறை அமைச்சருமான மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அர்ஜுனா அவர்களுக்கு அடிக்க போனதாகவும் கூறியிருந்தார்கள். நான் கூறியிருந்தேன், அவர் ஒரு மென்மையானவர், சண்டித்தன அரசியல் செய்ய மாட்டார். சண்டித்தன அரசியல் செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று கூறியிருந்தேன். அப்போது நீங்கள் கூறினீர்கள், நீங்க என்பிபிக்கு செம்பதுக்கி கொண்டு வாரீர்கள், என்பிபிக்கு ஆதரவாக கதைக்கிறீர்கள். அப்படி அல்ல. சந்திரசேகரன் அவர்கள், கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு சண்டித்தன அரசியலை நடத்தக்கூடியவர் அல்ல. அர்ஜுனாவுக்கு அடிக்க போனதும் அல்ல. அவர் போய் அந்த கையை தட்டியோ ஏதோ மாதிரி தான் விட்டிருந்தவர். அது அடிக்க போனதுக்கு அல்ல. உண்மையிலேயே சந்திரசேகரன் கௌரவ அமைச்சர் அவர்கள் அன்று அர்ஜுனாவிற்கு அடிக்க போயிருந்தால் அது அர்ஜுனாவுக்கு வடிவாக விளங்கி இருக்கும். சந்திரசேகரன் எனக்கு அடிக்கத்தான் வந்தவர் என்று சும்மா இருந்திருக்காது அர்ஜுனா ராமநாதன். ஆனால் அர்ஜுனா ராமநாதன் இன்னும் ஒரு குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த எங்களுடைய அமைச்சருக்கு பக்கத்திலே ஒருவர் இருந்தார், அந்த அவரை தள்ளிவிட்டதாக ஒரு குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். அவர் தன்னை அடிக்க வந்ததாகவும் தன்னை தள்ளிவிட்டதாகவும் கூறி வருகிறார். அப்படித்தான் இருந்தது. சகோதர எங்களுடைய பிரபா அண்ணா அவர்களே, நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அல்லது பைத்தியம் என்றோ அல்லது விசர் நாய் கடித்தவன் விசர் முத்தி விட்டது என்றோ கூறுவது உண்மையிலே வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் இழக்கப்படும் ஒரு வாக்களித்த மக்களை ஒரு மரியாதையற்றவர்களாக அல்லது வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காதவராக, மரியாதை என்றால் என்னவென்று தெரியாதவராக கருதப்படுவீர்கள். நான் நினைக்கிறேன் ஈரோஸ் என்றது ஒரு அந்த நேரத்திலே ஈரோஸை பற்றி கதைப்பார்கள். கூட அங்கே படித்த மனிதர்கள் தான் ஈரோஸில் இருந்தார்கள் சொல்லி அந்த நேரத்தில் சொல்லுவார்கள். படித்தவர்கள் தான் ஈரோஸில் இருப்பார்கள், ஏனென்றால் கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் வேலைகள் செய்கிறது அவர்கள் தான் சொல்லி. அப்ப நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி அந்த அமைப்பிலே இருந்தீர்கள், நான் நினைக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய ஈரோஸ் தலைவர், ஈரோஸ் தலைவரைத்தான் நாங்கள் கூப்பிட்டு கேட்க வேண்டும், இவர்களை எல்லாரும் நீங்கள் எப்படி வைத்திருந்தீர்கள் என்று சொல்லி. நீங்கள் வெள்ளையும் சுள்ளையுமா வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை உண்மையிலேயே எனக்கு நான் கூறுகிறேன் என்றால், அர்ஜுனாவை எனக்கு பிடிக்கவில்லை அல்லது அர்ஜுனா செய்த பிழை என்று சொன்னால் மரியாதையாக திட்டுவேன். அர்ஜுனா செய்தது தவறு என்று மரியாதையாக திட்டுவேன். திட்டுறதற்கு மரியாதை இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் இன்று ஒரு காணொலியிலே பார்த்திருந்தேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இளஞ்செழியன், எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் அவர்களை அர்ஜுனா ராமநாதன் இளஞ்செழியன் வெடி விழுந்தது ஞாபகம் இருக்கா என்று கூறி வந்தார். கூறி ஒரு வாகனத்திலே இருந்து ஒரு காணொலியை பார்த்திருந்தேன். அந்த காணொலி உண்மையா அல்லது எடிட் செய்யப்பட்டதா அல்லது ஏஐயா என்றது எனக்கு தெரியவில்லை. அப்படி உண்மையிலேயே அது பாராளுமன்ற உறுப்பினர் தான் அது செய்திருந்தால் அது தவறு. என்னதான் பிளவிட்டு இருந்தாலும் நான் நினைக்கவில்லை அவர் பெரிய ஒரு பிழை விடுவார் என்று. கிட்டத்தட்ட அவர் ஒரு மென்மையானவர், ஒரு பேச்சு நாகரிகம் உள்ளவர், மதிப்புக்குரிய முன்னாள் நீதியரசர். அவர் ஒரு நீதியின் தகப்பன் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் அவருடன் பல தடவை அவருக்கு முன்னால் நின்று இருக்கின்றேன், அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கின்றேன். காலம் கடந்த முற்பட்ட காலங்களிலே நான் அவரோடு பேசியிருந்தேன். அவரோடு நாங்கள் சில நற்சிந்தனைகளையும் எடுத்திருந்தேன். ஆனபடியாலே அவரை பற்றியான கிட்டத்தட்ட 80% அவருடைய நற்குணங்கள் பற்றியாக எங்களுக்கு தெரியும். அப்படி என்ற வகையிலே கூறுகிறேன், அவர் யாரையும் மனநோக பேச மாட்டார். அது குற்றவாளியாக இருந்தால் கூடி அவர் சட்டத்தை கூறுவார், நியாயத்தை கூறுவார், தர்மத்தை கூறுவார். ஆனால் மனம் நோகக்கூடிய மாதிரி அவருக்கு திட்ட தெரியாது என்றுதான் நான் கூறுகின்றேன். ஆனால் அப்படி உண்மையா அதை கூறியிருந்தால் அர்ஜுனா ராமநாதன் மீது தவறு. மரியாதையாக திட்டுங்கள். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கட்டும். தனிப்பட்ட ரீதியிலே நான் நினைக்கிறேன் அவர் யாரோடும் பகைப்பட்டவர், யாரோடும் பகமை உள்ளவராக இருக்கவில்லை. அந்த காணொலியை நான் பார்த்திருந்தேன். அதிலே இளஞ்செழியன்
ஆனால் அவர்கள் போட்டவர்கள் ஒரு எல்லாம் வெட்டி கட் பண்ணித்தான் போட்டிருக்கார்கள். அதில் எது உண்மை, எவ்வளவு எத்தனை வீதம் உண்மை இருக்கிறது என்று என்னால் கூற முடியாது. இளஞ்செழியன் வெடி விழுந்தது தெரியுமோ ஏதோ ஒன்று சொல்லி அதுல இருக்கிறது. அந்த காணொலி என்னிடம் இருந்தால் இந்த காணொலியோடு இணைப்பேன், அதை நீங்கள் மேலே பார்க்கலாம். அப்படியே இருந்தது, அது தவறு. ஆனால் அர்ஜுனா விட்டது தவறில்லை, பிரபா விட்டது தவறு என்றதல்ல. எவர் விட்டாலும் பிழைதான். மக்கள் மத்தியிலே நீங்கள் அரசியல்வாதிகளாக தலை தூக்கும் போது நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாகரிகத்தை மக்கள் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுடைய ஆணை கிடைத்த பின்னர் தான் நீங்கள் அரசியல்வாதிகள் ஆகிறீர்கள். அதை மட்டும் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப இருக்கின்ற எங்களுடைய சகோதரர் அண்ணன் பிரபாகர் கூடி, பிரபா அண்ணா கூடி, அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர். இப்போது நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்க நான் நினைக்கிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்பு அரசியல், மக்களை வழிநடத்த போகிறீர்கள். நீங்கள் இப்படி முகநூலிலோ அல்லது மீடியா கார்பரேஷன்லயோ இப்படியான ஒரு கேவலமான இந்த மீடியாவை குழந்தை பிள்ளைகள் பார்க்கிறார்கள், பொம்பளை பிள்ளைகள் பார்க்கிறார்கள், வயதானவர்கள் பார்க்கிறார்கள். கேவலமான ஒரு அநாகரிகமற்ற வார்த்தைகளை, அர்ஜுனா ராமநாதை மட்டுமல்ல இவர்களையும் நீங்கள் இப்படியான கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் அர்ஜுனா ராமநாதை திட்டிவிட்டீர்கள் என்றது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. ஆனால் நீங்கள் பொதுச்சபையிலே பொதுவெளியிலே இப்படியான ஒரு அநாகரிகமற்ற பேச்சுக்களை பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எவராக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. உங்களுடைய அரசியலுடைய கனவுகள் அஸ்தமனமாகாது, உங்களுடைய அரசியல் கனவு நிறைவேறாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நாங்கள் உங்களுக்கு விடுக்கின்ற ஒரு அன்பான கோரிக்கையாக அமையும். மிகவும் தாழ்மையாக கூறுகிறோம். இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒரு ஊடக கன்வர்ஷன்லேயே அதை கூறியிருக்கிறீர்கள். அதை குழந்தைகள் பார்க்கிறார்கள். இப்போது கூடுதலாக 5-6 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் கூடி இப்போ செல்போனிலே இருக்கிறார்கள், பேஸ்புக்கிலே இருக்கிறார்கள், எல்லாம் வருகிறது, எல்லாரையும் பார்வையிடுகிறார்கள். ஆனபடியாலே தான் நாங்கள் கூறுகிறோம், கவனமாக அவதானமாக இருங்கள். குழந்தை பிள்ளைகள் உங்களுக்கும் இருக்கும். உங்களுடைய காணொலியை உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பேர பிள்ளைகள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனபடியாலே இன்னும் ஒருவரை திட்டுவதற்கு மரியாதையாக திட்டுங்கள். மரியாதையாக மேடை கலாச்சாரம், அதாவது நாகரிகமாக நடந்து கொள்ளுங்கள். மேடை நாகரிகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் மூத்த அரசியல் தலைவர்கள், ஒரு விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்தவர்கள், ஏன் இப்படி தரங்குறைவாக பேசுகள்? அர்ஜுனாவிற்கு அரசியல் இதுதான் புதுசு. அர்ஜுனாவுக்கு விடுதலை புலிகள் இயக்கம் என்றால் என்னென்று தெரியாது முழுமையாக. நான் கூறுகிறேன், அர்ஜுனாவுடைய அப்பா காவல்துறையிலே பணியாற்றி இருந்தார், அர்ஜுனாவுடைய அண்ணா காவல்துறையிலே பணியாற்றி இருந்தார், அவ்வளவுதான். அர்ஜுனாவிற்கு விடுதலை புலிகளுடைய நல்லொழுக்கங்கள் என்றால் என்னென்று தெரியாது, விடுதலை புலிகளுடைய சட்டங்கள் என்னென்று தெரியாது. அவர் அந்த நேரத்தில், இப்பயே அவர் நினைக்கிறேன் 38 வயது நிரம்பியவராக இருக்கிறார். அந்த நேரத்திலே அவருடைய வயது காணாது. அவர் இப்போதுதான் எல்லாத்தையும் படித்து வருகிறார். ஆனால் அர்ஜுனா பிழை விட்டால் கூடி அதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பழம்பெரும் விடுதலை, நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்களே கூறுகிறீர்கள், அர்ஜுனா என்னுடைய சர்வீஸ் தான் அர்ஜுனாவுடைய வயசு என்று கூறுகிறீர்கள். அப்படி கூறுகிற நீங்கள், அர்ஜுனாவுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அர்ஜுனா 2 வருடம்தான் ஆகிறது அரசியலுக்கு வந்து. நீங்கள் கூறுகிறீர்கள் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலே நான் அரசியலிலே இருக்கிறேன், எனக்கு அவர் பாடம் எடுக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். கடிப்பார், பைத்தியம், பிசாசு, அவன் இவன், அப்படி இப்படி என்று கூறுகிறீர்கள். தயவு செய்து இப்படியான சொல்லாடல்களை விட்டுவிட்டு இந்த இனிவரும் எங்களுடைய இளைய சமுதாயங்கள், எங்களுக்கு அடுத்து வருகிற இளைய சமுதாயங்களை நல்ல அரசியல்களை கற்றுக் கொடுங்கள். இனி வருகிற அரசியல் தலைமைகள், அதாவது அரசியலுக்கு வருகிற இளைஞர்கள் இதுதான் அரசியல் என்று நினைக்க போவார்கள். வாய மூடா, தூக்கி அடிப்பெண்டா அல்லது இப்படியான வார்த்தைகளைத்தான் இனி வருகிற இளைஞர்கள் அல்லது யுவதிகள் சொல்ல போகிறார்கள். நாங்கள் இப்படித்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லி
பன்னி, பைத்தியம், நாய், பேய் என்று சொன்னால்தான் எங்களை இவர்கள் மதிப்பார்கள் என்று பேசினால்தான் எங்களை இவர்கள் அரசியலுக்கு மக்கள் உள்வாங்குவார்கள் என்று சொல்லி நாகரிகமற்ற பேச்சியே எங்களுடைய இனிவரும் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்படி பேசினால்தான் மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள். ஆகவே எங்களுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், தயவு செய்து எங்களுக்கு பிறகு வருகிற சமுதாயத்துக்கு அல்லது எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல வழிகாட்டல்களை காட்டுங்கள். நல்லதை விதைத்து விட்டு செல்லுங்கள். நல்லதை அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட. இன்னும் ஒரு விடயம், நேற்றும் இன்றும் ஒரு சோசியல் மீடியாவிலே பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விடயம். உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அல்ல, புலம்பெயர் தேசத்திலே இருந்து வந்த ரஜினிகாந்த். எங்கிருந்து வந்தார், எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று எனக்கு பரிபூர்ணமாக இந்த காணொலி ஏற்றும் பெறும் தெரியாது. வடமாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கி உள்ளதாக புலம்பெயர் தமிழ் ரஜினிகாந்த் அறிவித்திருக்கின்றார். எப்படி? வடமாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக புலம்பெயர் தமிழர் ரஜினிகாந்த் அறிவித்திருக்கின்றார். இந்த ரஜினிகாந்த் என்ன பேசியிருக்கிறார், எப்படி பேசியிருக்கிறார் என்பதை இந்த காணொலி சுருக்கமாக மேலே தருகிறேன், பாருங்கள். சரி, இந்த காணொலியிலே அவர் கூறுவதை பாருங்கள். எங்களுக்கு எதிராக சிங்கள அரசாங்கம் பெரிய ஒரு சதியை செய்ய போகிறது அல்லது ஏதோ ஒரு பிள்ளையை விட போகிறது என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் இவ்வளவு காலமும் எங்கு இருந்தீர்கள்? புலம்பெயர் தேசத்துக்கு ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த போது நீங்கள் புலம்பெயர் தேசத்துக்கு போயிருப்பீங்க. உங்களுடைய முகத்தை வைத்து, வயசை வைத்து கூறுகின்றேன். நீங்கள் அங்கே போய் பிஆரை அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்ப அங்கே இருந்து போட்டு இங்க வந்து போட்டோம். இந்த யுத்தத்திலே நசிவட்டு பிணைவட்டு ஒரு வீட்டுக்கு 2 மாவீரர்களை கொடுத்து போராளிகள் விழுப்புணோட அடைந்து அவங்களெல்லாம் பனங்கா சூப்பிட்டு போகணும். நீங்கள் இங்கே யுத்தம் வரும்போது அங்கே ஓடுவீங்கள். இங்கே சமாதான காலம் வந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சுது என்ற பிறகு திரும்பி வந்து நீங்கள் வேட்பாளராக வர வேண்டும். இல்ல, நான் கேட்கிறேன், இங்க இருக்கிறவங்களை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். உண்மையிலே எனக்கும் இந்த சில நேரம் வேற மாதிரி கதைக்கணும் என்று மாதிரி தான் தோணுது. கட்டுப்படுத்தி கொண்டு தான் கதைக்கிறேன். நான் நினைக்கிறேன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அண்ணாவுடைய கட்சியினர் இந்த மழை வெயிலுக்கு இல்ல பார்க்காமல் இந்த தையிட்டி மண்மீட்பு ஆர்ப்பாட்டத்திலே இருப்பாங்க, காணி மீட்பு ஆர்ப்பாட்டத்திலே இருப்பாங்க. சில நேரம் பார்த்தோம்னு சொன்னால் யாருமே போக மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்டவர்கள் போய் அவர்கள் அந்த போயா தினத்திலே இருந்து கத்தி கொண்டு இருப்பார்கள். ஆனா சில பேருக்கு அது ஒரு நையாண்டியாக இருக்கும். ஆனா அவர்கள் தாங்கள் 8 பேர் என்றாலும் தங்களுடைய இலக்கை அடைய வேணும் என்று கத்தி கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல இருக்கிறார் கோவி அண்ணாண்டு ஒருவர் இருக்கிறார், என்னுடைய நண்பர். அவருடைய சத்தம் சரியாக இருக்கும். அப்படி அந்த போயா காலத்திலே அவங்க அந்த இடத்திலே இருந்து அந்த காணி மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒரு கட்சி. இப்போதும் கூடி மயிலட்டி, வசாவிளான், பலாலி என்ற மண்மீட்பு போராட்டம், கேப்பாப்புலவு போராட்டத்துக்கு கூடி அந்த சைக்கிள் கட்சி அணியர், அதாவது கஜேந்திரகுமார் அண்ணையுடைய அணியினர் அந்த இடத்துல ஒரு போராட்டத்திலே பங்கெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்திலேயே இப்ப தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கௌரவ கஜேந்திரகுமார் அண்ணாவுடைய, அடுத்தது கஜன் அண்ணா, அடுத்தது காண்டீவண்ணா, சுகாஸ் அண்ணா, அப்படி மகளிர்களே நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இரவு பகலாக கஷ்டப்படுகிறவர்கள். அதைவிட உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே ரவிகரண்ணே என்று சொல்லி ரவிகரண்ணையோட கௌரவ பாராளுமன்ற ரவிகரண்ணை அவரோட பயணிக்கிறவர்கள். இப்ப தற்போது எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், ஆளுங்கட்சியினர். அவர்கள் எல்லா இடமுமே ஏதாவது எங்களுடைய இந்த தங்களுடைய ஆட்சி காலத்திலே
முக்கியமாக மக்களுக்கு என்ன செய்ய வேணுமோ அதையெல்லாம் ஏதாவது ஒன்று செய்துவிட்டு போகணும் என்று பறந்து திரிகிறார்கள். முக்கியமாக சொல்ல போல சொன்னால் ரஜீவ் அண்ணா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவ் அண்ணா, இளங்குமரன் அண்ணா, மற்ற டாக்டர் பவானந்தம் சார், எங்களுடைய கேபினட் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள், இப்ப இவர்கள் எல்லாரும் இந்த ஏதாச்சும் எங்களுடைய மக்களுக்கு செய்து விட்டு போக வேண்டும். ஒரு 5 வருடத்துக்குள்ளேயே இந்த அரசாங்கத்துக்கு இருந்து கொண்டு நாங்கள் மக்களுக்கு என்ன செய்து விட்டு போனோம் என்று ஒரு காலத்திலே கேட்காமல் எவ்வளவு வேகமாக செய்ய வேணுமோ அவ்வளவு வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அவருடைய பிசி ஷெடியூல் சரியான ஷெடியூல்ல இருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு நாளும் முகநூலிலே பார்க்கிறேன். அங்கே அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படியான எங்களுடைய அர்ஜுனா ராமநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் நிறைய விடயங்களை கொண்டு வருகிறார். அவர் மீது பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொள்வதில்லை, காணி மீட்பு ஆர்ப்பாட்டங்களிலே கலந்து கொள்வதில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. அது என்னுடைய குற்றச்சாட்டு அல்ல, மக்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்கு அவர் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் வேற விடயங்களை பாராளுமன்றத்திலே தான் இருக்கிற காலத்திலே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதில் அவர் வடிவாக தெளிவாக இருக்கிறார். மிகவும் வேகமாக செயல்படுகிறார். இப்ப உங்களுக்கு தெரியும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சாருடைய அணி ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடைய அணி ஒரு பக்கம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எல்லாரையும் விட்டு நீங்கள் இங்கே சண்டை நடக்கும் போது, இங்கே பிரச்சனை நடக்கும் போது அங்கே ஓடி போய் இருந்து கொண்டு விட்டு இங்க எல்லாம் ஓகே என்றா அப்புறம் இப்ப என்னத்துக்கு இங்க வாரையெல்லாம் விளங்க இல்லை. இவர் மட்டுமில்லை, இந்த கந்தையா பாஸ்கர் என்றவரும் அப்படித்தான் சொல்றாரு. நீங்கள் யுத்த காலத்தில் இங்க இருந்திருக்க வேண்டும் என்று நான் அதைத்தான் குறிப்பிட்டேன். நான் வடிவாக கூறுகிறேன் என்னென்றால், எங்களுடைய இந்த விடுதலை போராட்டம் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு எங்களுடைய போராளிகள் கட்சி ஆரம்பித்து இருக்கிறார்கள். எங்களுடைய போராளிகளுக்கு இந்த மக்கள் சரியான அங்கீகாரம் வழங்க வேண்டும். எங்களுடைய மாவீரர்களுடைய கனவு நினைவாக வேண்டும். எங்களுடைய மாவீரர்கள் என்னத்திற்காக எங்களுடைய மக்களுக்காக தங்கள் இன்னுயிரை இந்த நாட்டுக்காக ஈர்ந்தார்களோ அது நினைவாக வேண்டும். அரசியல் நீரோட்டத்திலே நினைவாக வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். நீங்கள் இங்கே சண்டை நடக்கும் போது அங்கே ஓடி ஒழித்து போட்டு இப்ப இங்க வந்து கொண்டு நான் வடமாகாண சபை முதலமைச்சராக இருக்க போறோம் என்று சொல்வதில் இங்க இருக்கிறவன் ஒரு தரம் இது கட்டி கொண்டு இல்லை. கந்தையா பாஸ்கரன் அதே கதைதான். கந்தையா பாஸ்கரன் இந்த நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்த? நீங்கள் உங்களை பற்றியான நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதை நான் சொல்ல வரவில்லை, அதை எனக்கு தெரியாது, ஆதாரபூர்வம் இல்லை என்று நான் இந்த இடத்துல பேச மாட்டேன். ஆனால் நீங்கள் விடுதலை போராட்டத்துக்கு உங்களுடைய பங்கு என்ன? விடுதலை போராட்ட காலத்திலே உங்களுடைய பங்கு என்ன? இப்ப வந்திருந்து கொண்டு முதலமைச்சர் ஆசையக்காக விளையாட்டுகள், முதலமைச்சர் விளையாட்டு வேண்டாம். இங்க இவர பேர் என்னன்னு தெரியல, ரஜினிகா. வணக்கம், என்னுடைய பேர் ரஜினிகாந்தன் நாகலிங்கம். நான் பிறந்த ஊர் புலோலி மந்திய பருத்துத்துறை. நான் 1978ஆம் ஆண்டு 6ஆம் தேதி 2ஆம் மாதம் பருத்துத்துறை பிறந்தேன். யுத்த காரணத்தால் 1989ஆம் ஆண்டு நாட்டை விட்டு விலகி போய் ஜெர்மனிக்கு போனேன். அண்டையிலேருந்து இன்றைய வரையும் நான் ஸ்ரீலங்கன் நேஷனலி தான் வச்சுக்கிறேன். ஏன் இங்கே வந்தனான்னு சொன்னால், இப்போ கேள்விப்பட்டு நான் இந்த நாட்டில் ஒரு வட மாகாணத்துக்கு ஒரு முதல் அமைச்சர் பதவி ஒன்று எலெக்ஷன் போட போகிறாங்க என்று கேள்விப்பட்டபடியால் நானும் இந்த நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் தேவை, இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை, எங்கள்கிட்ட தமிழருக்கு ஒரு விடுதலை ஒன்று தேவை, எங்கள்கிட்ட தமிழருக்கு ஒரு சுதந்திரம் ஒன்று தேவை என்றபடியால் வெளிநாட்டில் இருந்து அந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு நான் திருப்பி இந்த முதலமைச்சர் பதவி ஒன்று எலெக்ஷன் வந்தால் நான் அந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு காரணங்கள் இருக்குது. எங்களுக்கு அந்த சுதந்திரம் தேவை, முக்கியமாக தேவை. ஏனென்று சொன்னால், யுத்தம் முடிஞ்சு 17 வருஷமாகியும் எங்களுக்கு ஒரு மாற்றம் இந்த நாட்டில் இல்லை. இந்த நாட்டில் ஒரு தொழில் நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்றும் இல்லை. இந்த நாட்டில் ஒரு உற்பத்தி செய்கிற இல்லை.
இந்த நாட்டில் வந்து இங்கே பிறந்து வாழ்ந்த இளைஞருக்கு ஒரு தொழில் ஒன்றும் இல்லாதபடியால் கணக்கு பேர் நாட்டை விட்டு போயினோம். அதுக்கு ஒரு மாற்றம் ஒன்று தேவை. உலகத்தில் நான் வெளிநாட்டில் ஒரு புத்தகத்தில் வாசினா அந்த புத்தகத்தில் அழிக்கிறதுக்கு ஒரு மக்களை அழிக்கிறதுக்கு அந்த மக்களுக்கு வந்து சாப்பாடு அளவாக சாப்பாடு போடு, அளவாக படிப்பை கொடு, ஆனால் தொழில் கொடுக்கக்கூடாது. தொழில் கொடுக்காட்டி தானாக அந்த பிரச்சனை முடியும் என்று எழுதி கிடந்தது. ஆயுதத்தை கொடு, போதைப்பொருளை கொடு, எல்லாத்தையும் கொடு, ஆனால் தொழில் மாத்திரம் எதிர்காலத்தில் கொடுக்காட்டு அந்த பிரச்சனை தானாகவே அழியும் என்று புத்தகத்தில் அவங்க ஆங்கிலர் எழுதின புத்தகத்தில் வாசினான். ஆங்கிலர் அப்போக்கே எழுதி போட்டாங்க. அப்படி அதை மாதிரி தான் எங்களுக்கும் நடக்குது. எங்களுக்கு வந்து நான் இந்த 30 வருஷம் ஆண்டுகள் யுத்தத்தால் மக்கள் நாட்டை விட்டு விலகி போட்டினோம். நான் நினைக்கிறேன் 25 லட்சம் மக்களுக்கிட்ட நாட்டை விட்டு விலகி போட்டினோம். போனாக்களில் திருப்பி வர மாட்டினோம். இருக்கிறாக்களும் போயினோம். அதால் இந்த நாடு வந்து மக்கள் குறைஞ்சொன்று போகிற வழியால் இந்த நாட்டுக்கு பெரிய பாதிப்பு நடக்க போகுது. அதால் இலங்கை அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் வந்து தமிழருக்கு விடுதலை அல்லது ஒரு சுதந்திரம் ஒன்று தந்தால் தான் நாங்கள்லாம் எங்கண்ட முடிவு நாங்கள் எடுப்போம். எங்களுக்கு ஒரு எங்கண்ட சட்டம், எங்கண்ட ரஜினிகாந்துக்கு முதலமைச்சராக ஆசையாக இருந்தால் நீங்கள் எங்கேயாவது சினிமா ஷூட்டிங்கில போய் முதலமைச்சராக நடியுங்கள். ஆனா யாழ்ப்பாண மக்கள் இழிச்ச வாயல் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்க வந்து இருக்க வேண்டாம். முக்கியமாக சொல்ல மறந்து போட்டேன். நான் எங்களுடைய கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சார் அவர்களும் நிறைய கஷ்டப்படுகிறார். எங்கள் மக்களுக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு முறையிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்களிலே, ஒவ்வொரு வடிவிலே, ஒவ்வொரு வியூகங்கள் வகுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அரசியல் கைதிகள் என்று சொல்லி குறைவானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வெளியில் எடுப்பதற்கு இப்ப இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டார்கள். எங்களுடைய போராளிகள், முன்னாள் போராளிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் எங்களுடைய மோகன் நகூடி நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நிறைய எவ்வளவு வேலைகளை இங்கிருக்கிறவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் முக்கியமாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் தான் எங்களுடைய உண்மையிலே சொல்ல போனால் எங்களுடைய ஆணிவேர் அவர்கள் தான். அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த நேரம் நீங்கள் கூறுகிற போது நீங்கள் உங்கே இருந்து கொண்டு போராட்ட களத்தில் இருக்கிறீர்கள், நாங்கள் அங்கே இருந்து கொண்டு நாங்கள் தேவையானவற்றை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று கூறினீர்கள். அது சரி. ஆனால் போராட்ட காலங்களிலும் சரி, தமிழ் மக்கள் கஷ்டப்படும் போது, தமிழ் மக்கள் அவலப்படும் போது, அல்லது தமிழ் மக்கள் இங்கிருந்து நசிப்பட்டு செத்து சுண்ணாம்பாகும் வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டிலே சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இப்போது இங்கிருக்கின்ற முன்னாள் போராளிகளும் சரி, இங்கிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்கிருக்கின்ற இளைஞர்களையும் விட்டு ஓரங்கட்டி விட்டு நீங்கள் புலம்பெயர் நாடுகளிலே இருந்து கொண்டு வந்த காசை இங்கே கொட்டி நீங்கள் ஒரு முதலமைச்சர் இந்த வடமாகாண சபை தேர்தலிலே காசை காட்டி மக்களை தேவையில்லாத திசையில் திருப்பி மக்களை ஒரு காசு மோகம் படுத்தவர்களாக ஆக்கி அவர்களை திருப்பியும் ஒரு பாதாள சிறைக்குள் கொண்டு போவதுதான் உங்களுடைய ஐடியா. எங்கள் மக்களை நான் திரும்பியும் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். மக்களை மக்களாக வாழ விடுங்கள். எங்களுடைய மக்கள் ஒரு பாவப்பட்ட ஜென்மங்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டு இந்த தமிழ் மக்கள் வன்னியிலேயும் சரி, யாழ்ப்பாணத்திலே, வடகிழக்கிலே மொத்தமாக சொன்னால் வடகிழக்கு மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தவர்கள். இப்பத்தான் ஒரு ஒரு நிம்மதியான சுவாச காற்றை சுவாசிக்கிறார்கள். இந்த வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டு நாங்கள் முதலமைச்சராக போறோம், நாங்கள் வடமாகாண சபையை நாங்கள் கைப்பற்றுவோம் என்ற கதைகள் எல்லாத்தையும் விட்டு போட்டு முடிஞ்சால் நீங்கள் இங்கிருக்கின்ற ஒரு வேட்பாளரோடு அல்லது இங்கிருக்கின்ற தலைவர்களோடு பேசுங்கள். அவர்களை கொண்டு வாருங்கள் முன்னுக்கு. இங்கிருக்கின்ற புதிய இளைஞர்களை கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு மோட்டிவேஷன் செய்யுங்கள். அவர்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் பின்னுக்கு நில்லுங்கள். நீங்கள் முன்னுக்கு செல்லுங்கள். நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம். உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் நாங்கள் தருகிறோம் என்று தட்டி விடுங்கள். நீங்கள் இப்ப வந்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் இங்க இருக்கிறவர்களுக்கு பாடம் படிப்பிக்க கூடாது, பாடம் எடுக்கக்கூடாது. ஊடகம் இருக்குதுன்றதுக்காக ஊடகத்துக்கு முன்னுக்கு போய் தேவையில்லாத பாடங்கள் கற்பிக்கிறதை விட உங்களோட வேலையை நீங்கள் பார்த்தால் இங்க இருக்கிறவர்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறவன் வலியாலே அனுபவப்பட்டவன். அவன் படித்த பல்கலைக்கழகங்களிலே நீங்கள் படித்திருக்க மாட்டீர்கள்.
இங்க இருக்கிற இளைஞர்களை கேட்டு பாருங்கள். 2009ஆம் ஆண்டு 2009க்கு முற்பட்ட இளைஞர்கள் மிகவும் இந்த 2009 யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களோடு இருந்தீர்கள், அவர்களோடு கதையை கேட்பீர்கள் தான் உங்களுக்கு தெரியும். அந்த வலி தெரிந்தவன் தான் தமிழ் மக்களை ஆள வேண்டும். அதை விட்டு நீங்கள் அங்கே ஒரு ஆள் வந்து ரீச்சாவில இருந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார், இங்க இவர் வந்து ரஜினிகாந்த் வந்து இங்க பாடம் படிப்பிக்கிறார். என்ன நடக்குது இங்க? நாங்கள் ஒன்று மட்டும் கூறுகின்றோம், எங்கள் மக்களுக்கு நல்ல தலைவர்களை தெரிவு செய்யுங்கள், நல்ல தலைவர்களை தெரிவு செய்யுங்கள், மக்களாலே விரும்பப்படுகிற தலைவர்களை தெரிவு செய்யுங்கள். மக்கள் சரியாக தீர விசாரித்து தலைவர்களை தெரிவு செய்ய வேண்டும். இன்று நான் ஒன்றை சொல்ல மறந்து விட்டேன். இன்றைய எங்களுடைய முன்னாள் நகர மேஜராக இருந்த மணிவண்ணன் அண்ணா அவர்களை போன்றவர்கள் எல்லாரும் துடிப்பானவர்கள். அவர்களை கொண்டு வாருங்கள். மணிவண்ணன் போலிய ஆக்கள் எல்லாரையும் கொண்டு வாருங்கள். அவர்கள் துடிப்பானவர்கள், அதாவது அவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள், சட்ட வல்லுநர்கள். அவர்கள் தான் எங்களுடைய தற்கால இளைஞர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் என்று நோமலாக பொதுவாக சொல்லுவோமானால், இன்று எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் அப்படித்தான் ஒரு சட்ட வல்லுநர். அதை விட்டு யாரென்றே தெரியாத ஒருவர் வந்து வெளிநாட்டிலே இருந்து வந்து கொண்டு நான் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க போகிறேன் என்பதில் அர்த்தமில்லை. இங்க இருக்கிறவர்களுக்கு தெரியும், இங்கிருக்கிற பிள்ளைகளுடைய வலி எப்படி என்று தெரியும். அந்த வலியின் படியே எங்களுடைய மக்களுடைய தீர்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். மக்களுடைய தீர்ப்பு நல்ல புதிய முகங்கள், புதிய இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள், துடிப்பான தலைவர்களை அந்த மாகாண சபைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எங்களுடைய ஆசை, எங்களுடைய தீர்மானம். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நான் உங்கள் ரெஜி.